ராஜு பாய் நான் என்னால கொடுக்க முடியாது நினைக்கிறியா? இதெல்லாம் பண்ணலாம். நான் கொடுக்குறேன் அப்படியே சதன் வீடியோ எடுக்கல என்ன பாக்குற தோத்துக்கிட்டே இருக்கீடா. गाइस இது வரைக்கும் பர்வதமலையில யாருமே பார்க்காத ஒரு ஹிடன் ஸ்பாட். இது குரங்கு அட்டாக் பண்றானுங்க நம்மள. நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த கரெக்டாக 700 ஸ்டெப்ஸ்லேருந்து உள்ளே போனால் ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கமான் வாடா போகலாம். கைஸ் இது வரைக்கும் இந்த பர்வதமலையில் யாருமே கண்டுபிடிக்காத ஹிடன் ஃபால்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். பயப்படாத பயப்படாதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென் கைலாயம் என்று அழைக்கப்படுற பூமியிலேருந்து 4500 அடி மேலே இருக்க பர்வதமலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் கரெக்டாக சென்னை கிளாம்பாக்கத்தில் நைட்டு பஸ் ஏறணும். ஸோ மார்னிங் 5 o'clockலாம் வந்து பர்வதமலை ரீச் ஆகிட்டோம். பர்வதமலை பஸ் ஸ்டாப்னு நினைக்கிறேன், அதுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஒரு 3 or 4 kilometers தான் கோவில்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு. கோவிலுக்கு வரத்துக்கு நிறைய ஆட்டோஸ் இருக்கும், ஆட்டோலையும் வந்துக்கலாம், அப்படி இல்லைனா நடந்து கூட நீங்கள் வந்துக்கலாம். ஸோ நாங்கள் நடந்து வந்தோம். ஸோ அப்படியே ஜாலியாக பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 5 o'clock கிட்ட அங்கே ரீச் ஆகிட்டோம் கோவில்கிட்ட. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா செம்ம ஷாக்கு, இவ்வளோ கூட்டம் இருக்கும் நாங்கள் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அங்கே கீழே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும், அங்கே போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 members கிட்டே இருந்தாங்க. எல்லாருமே லைனில் நிற்க வச்சுட்டாங்க. நாங்கள் லைனில் நின்று மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு 6:30 6:15 லைக் தட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மலை ஏறதுக்கு முன்னாடி என்னென்ன அங்கே ப்ரொசீஜர்னா, இப்போ வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன், அப்போ இவ்வளோ ப்ரொசீஜர்லாம் இல்லை. பட் இப்போ வந்து மேலே எல்லாரும் போயிட்டு ரொம்ப குப்பை போட்டுடுறாங்க, பிளாஸ்டிக்லாம் போடுறாங்கன்றதுக்காக புதுசாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. ஸோ வெளியே உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. நாங்கள் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போயிருந்தோம், பட் வந்து எங்களை ஸ்பீக்கர் உள்ள அலோவ் பண்ணல. பேக்கில் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில், இல்லை விபூதி, குங்குமம், சாமிக்கு எதாவது வாங்கிட்டு போயிருந்தா கூட பிளாஸ்டிக்ல எது இருந்தாலும் எல்லாத்துலேயும் வந்து டோக்கன் மாதிரி ஒன்று ஒட்டிடுறாங்க. ஸோ அதை ஒட்டிட்டு அதுக்கு வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வாங்கிக்கிறாங்க. அதை ரிட்டர்ன் வந்து கொடுத்தோம்னா அந்த 10 rupees நமக்கு வந்து ரிட்டர்ன் பேக் தருவாங்க. ஸோ இதான் ப்ரொசீஜர். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 6:45 லைக் தட் வந்து உள்ளே என்ட்ரி ஆனோம். உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் வெளியவே வந்து நமக்கு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், அங்கே ஒரு அட்டனன்ஸை போட்டு அங்கேருந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கோயில் பக்கத்துலேயே செருப்பெல்லாம் விட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் செருப்பு இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளைனான பாதை இருக்கும், ஒத்தடி பாதை மாதிரி உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் அப்படியே ஒரு செடி இது கொடியுமா இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் போன உடனே உங்களுக்கு ஒரு சின்ன தண்ணி ஓட மாதிரி இருக்கும். அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே காலெலாம் நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை பாருங்கள், வானத்து பக்கத்தில் ஒரு மலை தெரியுதுல்ல, குட்டியாக இருக்குல்ல, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒத்தையடி பாதை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது கோவில் தான். அந்த கோவிலில் 3 வேளையுமே நமக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே ஒத்தையடி பாதையில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7:30க்கெலாம் வந்துட்டோம். அங்கே வந்த உடனே காலையில் வந்து கஞ்சியும் ஊறுகாவும் கொடுத்தாங்க. ஸோ அதை அப்படியே லைனில் நின்று வாங்கி குடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மலை ஏற வரீங்கன்னா இந்த டைம்லேயே வாங்க. மார்னிங் வந்துட்டு மதியானம்லாம் நம்ம இறங்கிடலாம். ஸோ காலைல போகும்போது கண்டிப்பாக இங்கே வந்து இதை குடிச்சிட்டே போங்க, அப்போ தான் மலை ஏறதுக்கான ஸ்ட்ரென்த் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அங்கேருந்து நாங்கள் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியே ஒரு கிணறு ஒன்று பார்த்தோம், இவ்வளோ பெருசாக இருந்தது அந்த கிணறு. அப்படியே ஒரு அந்த கிணறுல என்ன இருக்குன்றத ஒரு எட்டி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். பார்த்தா அந்த ஊரோட காவல் தெய்வம்லாம் இருந்துச்சு. சரி அங்கெல்லாம் ஒரு அட்டனன்ஸை போட்டு அப்படியே நாங்கள் படிக்கட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போதான் ஸோ படிக்கட் பாதையோட என்ட்ரன்ஸை பார்த்தோம். அங்கே தான் வந்து நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இடத்துலேருந்து நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம குரங்கு பசங்க தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு சித்தர் இருக்காரு, அவர் எல்லாருக்கும் விபூதி வச்சுட்டு நம்மளால முடிஞ்ச காணிக்கையை போட்டு அங்கேருந்து ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இது குரங்கு அட்டாக் பண்றானுங்க நம்மள. நீ சேஃபா இருக்க, போனை மட்டும் புடுங்க. நானு வச்சுக்கோ. சுத்து போடுறானுங்கடா அவனுங்க. மலை ஏறும்போதே உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸோட நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு 100 படிக்கட்டு வரைக்கும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அதான் 101 102 அப்படியே வந்து 1500 வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டெப்ஸோட நம்பர்ஸ் வந்து பெயிண்டில் அப்படியே எழுதி வச்சுருப்பாங்க. அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான்.
இங்கேயே நமக்கு குரங்கு பசங்க தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். அவனுங்க வந்து நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் எது வச்சிருந்தாலும் கையில் வந்து பிடிங்கிட்டு போயிடுறானுங்க. அதனால ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கோங்க. கையில் ஏதாவது கொம்பு கிடைச்சா எடுத்துக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு பாட்டில் எடுத்துட்டு அதில் கல்லெல்லாம் போட்டு காலி பாட்டில் போட்டு சவுண்டு போடுற மாதிரி போட்டோம். ஸோ 4-5 பேர் போனதுனால குரங்கு எங்களை பார்த்து பயந்து ஓடிச்சு. ஆனால் தனியாக போனீங்கனாலும் இல்லை 4-5 பேர் கூட போனீங்கனாலும் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வெளியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து குரங்கு பிடிச்சி நம்ம மேலே ஏறியே பிடுங்கி சாப்பிட்றோம். அதை ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்படியே வாடா கைஸ், நிறைய இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த கரெக்டாக 700 ஸ்டெப்ஸ்லேருந்து உள்ளே போனால் ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கமான் வாடா போகலாம். எப்படா போகணும்? வழியெல்லாம் இங்கேயே போட்டிருக்கோம். அதை பாருங்கள். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம்னா கைஸ், நிறைய இன்ஸ்டா ரீலில் பார்த்த அந்த 700 ஸ்டெப்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு சிவன் கோயிலை பார்க்க. எல்லாரும் சொன்ன மாதிரியே இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. இங்கே வந்து ஒரு தியானத்தை போட்டு சாமியை கும்பிட்டு ஒரு பட்டையை போட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு ஒரு சின்ன சவுண்டு. என்னடா அது சவுண்டுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் பார்த்தா அந்த சிவன் இருக்க பாதையிலேருந்து கொஞ்சம் அப்படியே பின்னாடி பக்கம் கொஞ்சம் தூரம் ஏறி போய் பார்த்தோன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அது மேலே நிறைய தண்ணி வரும் போல இருக்குது. இது வரைக்கும் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஸோ பருவதமலையில் தண்ணி கிடைக்கிறதே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வெளியே கடைங்க இருக்கும், அங்கே வேணால் வாங்கி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல எப்படி ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி பார்க்குறது. கைஸ், இது வரைக்கும் இந்த பருவதமலையில் யாருமே கண்டுபிடிக்காத ஹிடன் ஃபால்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க. ஸோ அங்கே போயிட்டு நல்லா கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அகைன் வந்து சாமியை கும்பிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டு படிக்கட்டை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1500 படிக்கட்டு. பார்த்தீங்களா இந்த குரங்கு பசங்களோட அட்டகாசத்தை? இங்கேயும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம அவனுங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தோம்னா அவனுங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பானுங்க மட்டும் நினைக்காதீங்க. அவனுங்க நம்மளை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. பிகாஸ் இது அவனுங்க ஏரியா. ஸோ நம்ம அவனுங்க கிட்டேருந்து சேஃப்டியாகவே இருந்துப்போம். படிக்கட்டை முடிக்க போகிறோம். அதோ தெரியுதுல, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போகணும். நம்ம படிக்கட்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மலை மேலே ஏறுற வரைக்கும் நிறைய சின்ன சின்ன கோவில்கள், நிறைய சிவலிங்கங்கள், நிறைய சாமி சித்தர் எல்லாமே இருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு அட்டனன்ஸை போட்டு போயிடுங்க. நாங்கள் படிக்கட்டெலாம் ஏறி முடிச்சுட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க உட்காந்தோம். படிக்கட்டை முடிச்சுட்டு பாறைலாம் இருக்கும்ல, அந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இதுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது. யாராக இருந்தாலும் மலை ஏற வரீங்கன்னா, ட்ரெக்கிங் பண்ண வரீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து பாடியை அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி. பிகாஸ் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். பாருங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே வைப்ரேஷன், ஸ்டே பாசிட்டிவ். லெட்ஸ் கோ. அங்கே பார்த்தோன்னா அங்கே ஒரு குட்டி கோவில் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஐயப்பன் சிலை இருந்தது. ஸோ அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போனோன்னா சிவலிங்கம் இருந்தது. ஸோ நிறைய பேர் அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு அங்கே ஒரு அட்டனன்ஸை போட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து தண்ணி பாட்டில் ஒரு 2-3 தான் வச்சுருந்தோம். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் போகிற வழியெலாம் உங்களுக்கு கடை இருக்கும். ஸோ அதனால் கவலைப்பட வேணாம். போகிற வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக பசிக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிக்கோங்க. வாங்கி ஆனால் பத்திரமா வச்சுக்கோங்க. வாங்கிட்டு அப்படியே அங்கங்கே கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். ஸ்டாமினா இல்லை ஏறுறதுக்கு. ஸோ 2-3 இடத்துல உட்காந்து ஏறி போகணும். உட்காந்த இடத்துல நாங்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக பேசிவிட்டு பிஸ்கெட்டு லைக் தட் ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஏற ஆரம்பித்தோம். ஸோ பாறையில் போகிற பாதை முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு கம்பி பாதை மாதிரி வரும். அந்த கம்பியை பிடிச்சி அப்படியே செங்குத்தாக இருக்கும். அதை பிடிச்சி நம்ம ஏறணும். இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுவே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இதுக்கு அடுத்தது இன்னும் கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா செம்மையாக மூச்சு வாங்கிச்சு. இதுக்கே நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இருந்தாலும் எப்படியாவது மேலே போயிட்டு சிவனை பார்த்துடணுன்ற ஒரு இதுதான். போகிற வழியிலே உங்களுக்கு நிறைய வியூ இருக்கும். அந்த வியூ ஒன்றும் அல்டிமேட்டாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் மேலே போயிட்டு கொடைக்கானல் மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டுக்காகவே நம்ம கண்டிப்பாக அந்த மலைக்கு வரலாம். நாங்கள் அப்படியே வியூ பாயிண்டில் போய்ட்டு செல்ஃபிலாம் போட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே வந்து இன்னொரு சிவலிங்கம் இருந்துச்சு. இந்த சிவலிங்கத்தை பார்க்கும்போதே ஒரு செம்ம பாசிட்டிவ் வைப்பு. ஃபுல்லாகவே நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அந்த சிவலிங்கத்துக்கிட்டேயே ரொம்பவே குளிரும். அந்த வியூ பாயிண்ட்டுக்கும் அந்த சாமிக்கும் நம்ம அப்படியே கும்பிட்டு அங்கே இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கும் அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அட்மையர் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப
கஷ்டமான ஸ்டெப்பு. என்னன்னா நம்ம கம்பியை பிடிச்சி ஏறணும். அங்கே வந்து கடப்பாறை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டெப்ஸே வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட நாங்கள் ஏறிட்டு தான் இருந்தோம் மேலே. அப்படியே கண்டினியூஸாக நிறைய லேடிஸ் நிறைய குழந்தைங்களாம் வந்தாங்க. ஸோ வாங்க எல்லோரும் சேஃப்டியாக வாங்க, சேஃப்டியாக நம்ம ஏறுவோம். ஸோ நாங்கள் இப்போ ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ஏறும்போது என்ன பிரச்சனைனா, ஏறும்போதும் நம்ம குரங்கு நண்பர்கள் தொல்லை தாங்க முடியல. இங்கே வந்து பாருங்கள் என்னென்ன பண்ணுறானுங்கன்னு பாருங்கள் நீங்களே. அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஸ்டார்ட் பண்ணோம். பாவம் நம்ம கேமராமேன் தான் ரொம்ப பயந்து ரொம்ப உயிரை பணைய வச்சு வீடியோஸ்லாம் எடுத்தார். வெறும் செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள். அங்கே பாருங்கள் எங்களுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அவர். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அது ஒரு தெரியுதுல, ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி. அங்கேருந்து தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். நாங்கள் கடப்பாறை பாதையை தாண்டி வந்துட்டோம். வந்துட்ட அப்புறம் பார்த்தோன்னா ஒரு சின்ன இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு இரும்பில் ஒரு தகடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஏறலான்னு பார்த்தா சவுண்டு வருது. இது இந்த கேம்லலாம் பார்க்குற மாதிரி, ஸ்குவிட் கேம்லலாம் வர மாதிரி ஒரே சவுண்டு. பயந்துக்கிட்டே அதுலேருந்து தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம். அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு மண்டபம் ஒன்று வரும். அதுக்குள்ளே அப்படியே போனோம். அந்த மண்டபத்து உள்ளே வந்து நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோம்னா நமக்கு அது தெரியுது பாருங்கள், மேலே ஒரு எல்லோ கலர் பில்டிங் மாதிரி. அதுக்கிட்ட தான் கோவில் இருக்குது. அது வந்து மேலே இருக்க மண்டபம். அது அங்கே தான் வந்து சித்தர்கள்லாம் இருப்பாங்க. அங்கே உள்ளே பூஜை பண்ணுறவங்களாம் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது என்னடா அது திடீர்னு பார்த்தோன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருந்துச்சு, ஒரு பொந்து மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோன்னா யூடியூப்ல கேட்க போறாங்க. யாருமே கண்டுபிடிக்காத ஒரு சுரங்க பாதையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்க, இது வரைக்கும் பருவதமலை இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயா நானே எப்படி பத்திரமா போடுறேன். வாங்க அது உள்ளே போயிட்டு என்னதான் இருக்குன்றத பார்ப்போம். தண்ணி ரொம்ப பாட்டில் போட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்றதா இந்த இடமே. இங்கே பாருங்க கைஸ். ஐயா நீ பருவத மலையில நான் இந்த இடத்துல பார்த்ததே இல்லை ஐயா. நீதாயா ஃபர்ஸ்ட் வாட்டி போறேன். வாவ் இங்கே பாருங்களேன். இதுக்குள்ளே வந்தோன்னா ஒரு சுரங்கம் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வந்தோன்னா ரொம்ப ஆழமாக ஒரு கிணறு வேறு இருக்குது. ரொம்ப சேஃப்டியாக வாங்க. அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம ஆளுங்க ஃபுல்லாக குப்பையை போட்டு ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. பாதை ரொம்ப கடினமாக இருக்குது. கடினமான பாதை தான். டேய் என்னால் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன்டா. நாளே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்ம. அது மீந்தா கூட தூக்கிக்கலாம். சும்மா கை கொடு. நீ கை கொடு கண்ணா, நீ பயமா எடுக்கிற வீடியோ. பெண் அகினி சிறகே. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், ஐயா ஃபோன் கொடு ஐயா. ஏய் இல்ல ப்ரோ அதான் வந்துட்டோம்ல, பாத்துட்டு போயிடலாம். என்ன இது வரைக்கும் பருவதமலையில யாருமே பார்க்காத ஹிடன் ஸ்பாட் गाइस. இது வரைக்கும் பருவதமலையில யாருமே பார்க்காத ஒரு ஹிடன் ஸ்பாட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறான். லூசுக்கு மட்டும் வந்து கேட்காம போறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்கலாம். गाइस நமக்கு 2 முறுக்கு கொடுங்க. போடுங்க गाइस கையில. ஐயா நான் தடி போதையா. போதையா. வாங்க ஹிடன் ஜம்ல உட்கார்ந்து முறுக்கு சாப்பிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு எங்ககிட்ட மிச்சம் இருந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு செல்ஃபியை போட்டு அப்படியே அங்கேருந்து வியூ பாயிண்ட்டை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக சில் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் அகைன் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி கோவில் கிட்ட நம்ம வந்துட்டோம். இங்கே பாருங்களேன் வியூ பாயிண்ட்டை. நல்லா சொன்னல கொடைக்கானல் மாதிரி இருக்குது. அவ்வளோ குளிருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ரொம்ப வெயில் அடிக்கும்.
ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பிஃபோராகவே வந்துடுங்க. செம்ம கிளைமேட்டு, செம்மையான வியூ பாயிண்ட்டு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு நல்லாவே ஒர்த்தாக இருக்குது. இங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டை. இந்த மலையிலேருந்து பார்த்தோன்னா நமக்கு திருவண்ணாமலை தெரியும், விபூதி மலை தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம மேலே வந்தோன்னா ஃபைனலாக கோவில் ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதம் தெரியுது. இது யாரோட பாதம்னா நம்ம சிவபெருமான் திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் அவரோட பாதம் முதல் முறையாக பட்டதுனால இந்த மலை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படியே அந்த பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய மலை மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். பாருங்கள், கோவில்கிட்ட வந்துட்டோம். வர வழியிலே நிறைய குட்டி குட்டி சாமி இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு அட்டனன்ஸை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருந்தோம். பராசக்தி ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலே. தலை இருத்தலை. ஃபைனலி நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தது இந்த சிவனை பார்க்க தான். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. மேலே வந்துட்டோம். மேலே பாருங்கள், வந்த உடனே ஒரு விநாயகர் இருக்கும். அவர்கிட்ட ஒரு அட்டனன்ஸை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தா மேலே எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துருந்தாங்க. வந்துட்டு இங்கே எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறத பார்க்க முடியுது. பாருங்கள், எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேலே நல்ல குளிராக இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பர் கிளைமேட்டு. இங்கேருந்து பாருங்கள் வியூ பாயிண்ட்டை, சான்ஸே இல்லை, அப்படி ஒரு வியூ பாயிண்ட்டு. அப்படியே அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து நமக்கு பார்த்தோன்னா பர்வதமலை அந்தளவு ஃபேமஸ் கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அந்தளவு கூட்டம் இருக்காது. அப்போ நமக்கு வந்து எல்லாமே அலோவ் பண்ணாங்க, மொபைல் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப பீஸாக இருக்கும். பட் இப்போ வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இங்கேவே இந்த பர்வதமலையில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலே என்னென்னா, இங்கே மேலே இருக்க சிவனை நம்மளே நம்ம கையால் தொட்டு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி அங்கேயே உள்ளே 1/2 hour ஆனாலும் 1 hour ஆனாலும் நம்ம உள்ளே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வரலாம். பட் ஆனால் இப்போ ரொம்பவே மாறிடுச்சு. உள்ளவே 2 பூசாரி உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு இருந்துட்டு அவங்க உள்ளே இருக்காங்க. ஸோ செம கூட்டமாக இருக்குது. அதனால தான் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. வர கூட்டத்தை அவங்க எல்லாருமே சாமி பார்க்கணுன்னா வேறு வழி கிடையாது. உள்ளே உட்காந்துட்டு நம்மளை உள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 minutes தான் நிற்க விட்றாங்க. அதுக்கு மேலே நிற்க விட்றது கிடையாது. நம்ம கையில் வந்து பன்னீர் இந்த மாதிரிலாம் அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் மேலே அலோவ் பண்ணுறது கிடையாது. மேலே ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, அங்கே ஊற்றிட்டு தான் வரணும். நீங்கள் வெறும் சந்தனம் விபூதி மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா மேலே போய்ட்டு சாமி மேலே போட்டு அப்படியே அங்கே வந்து விபூதி வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியது தான் வெளியே. ஸோ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் சிவனை பார்த்தாச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து சிவனை பார்த்தாச்சு, நம்ம கையால் தொட்டு பூஜையும் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து பேசிட்டு எங்ககிட்ட இன்னமும் ஸ்நாக்ஸ் மிச்சம் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிட்டு செல்ஃபியை போட்டு ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ராஜு பாய், நான் என்னால் கொடுக்க முடியாது நினைக்கிறியா? இதெல்லாம் பண்ணலாம். நான் கொடுக்குறேன் தான். இப்போ சதன் இப்போ வேறு இப்போ நான் ஸோ பாய் கைஸ், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம யூஸ்லெஸ் பாய்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு லைக்கும் போட்டுருங்க. டாடா பை பை, see you in next video. இது